காசாவில் இருக்கிற வட்டாரங்களில் இருந்து தகவல் கிடைச்சிருக்கு. அபு உபைதா உயிருடன் தான் இருக்கின்றார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களினுடைய கவச வாகனங்கள் கொஞ்சம் காசாவினுடைய உள்புறத்தை நோக்கி முன்னோக்கி சென்று கொண்டிருக்கு. ரஃபா பிரதேசங்கள்ல இருந்து சுரங்கப்பாதைகளுக்குள்ள இருந்து வெளியிறங்கின ஹமாஸ் தீவிரவாதிகள், அவங்க தீவிரவாதிகள் நான் சொல்லுவாங்க, இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள 11 பாலஸ்தீனியர்களை கொலை செஞ்சிருக்காங்க. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். நம்மளுடைய வீடியோவில் ஒவ்வொரு நாளுமே காசாவில் என்ன நடந்து கொண்டு இருக்கு, காசாவினுடைய நிலவரங்கள் என்ன, இதன் மூலமாக உலக அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெற்று கொண்டு வருது அப்படிங்கிற சம்பந்தமாக தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கும் காசாவில் என்னென்ன விடயங்கள் நடந்திருக்கு, அபு உபைதா சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவல் ஒன்று இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அது சம்பந்தப்பட்ட தகவல்களையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னு சொல்லிக்கொண்டு இவ்வாறான தகவல்கள் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு சேரணும் அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலினுடைய பேரை சொல்லுங்கள். லிங்கை சென்ட் பண்ணுறதை விட யூடியூப்ல போய் சும்மா சர்ச் பண்ணி பாருங்க, ஜஹீர் இலாஹி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய சேனல் தான் வரும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ச்சியாக நம்மளுடைய டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோக்களை சும்மா சிம்பிளாக நம்ம எல்லாருக்குமே புரியும்படி, ஒரு 5 வயசு குழந்தைக்கு புரியும்படி நம்ம ஒவ்வொரு நாளுமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கோம். அதை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம், உங்களுடைய அறிவுகளை மேம்படுத்தி கொள்ளலாம். அட்வான்ஸ் லெவலில் பொலிட்டிக்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜியோ பொலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டதும் ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தப்பட்டதும் அறிவுகள் கட்டாயம் இருக்கணும். அந்த அடிப்படையில் நம்மளுடைய காணொலிகளும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொருத்தமான காணொலிகளாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணி கொண்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக இன்றைய நாளினுடைய காணொலிக்குள்ளே நம்ம போகலாம். அந்த அடிப்படையில் இஸ்ரேல் காசா யுத்தம் 700 நாட்களுக்கு மேலாக நடந்திருந்துச்சு. அதன் பின்னர் இப்போ பணைய கைதிகளினுடைய உடல்கள் பரிமாற்ற வேலைகள் இப்போ நடந்து கொண்டிருக்கு. அதுவும் சுமூகமாக தான் போய்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஓகே, சரியாக போய்கொண்டிருக்கிற நேரங்களில் யுத்த நிறுத்தம் மீறப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. இஸ்ரேலினுடைய கவர்மெண்ட்ல இருந்தும் அமெரிக்காவினுடைய கவர்மெண்ட்ல இருந்தும் கசிந்து கொண்டிருந்து வெளிப்படையாகவே அவங்க நிறைய இடங்களை சொல்லிக் கொண்டிருந்த விடயங்களாக இருந்த நேரங்களில் கடந்த 24 மணித்தியாலத்துக்குள்ள மட்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள 11 பாலஸ்தீனியர்களை கொலை செஞ்சிருக்காங்க, சுட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் இருக்கிறது காசாவில் இந்த மெப்ல இந்த மஞ்சக்கோடு போட்டி இருக்கிற பிரதேசங்களில் இருந்து காசாவினுடைய போர்டர் வரைக்கும் இந்த புகைப்படத்தை பார்த்து அவங்களுக்கு வழங்க காசாவினுடைய மெப்பை, அதற்கு பின்னால் இருக்கிற எல்லா இடங்களையும் இப்பயுமே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நிறைய கேம்ப்ஸ் அமைச்சு கொண்டிருக்காங்க. இதுக்குள்ள வந்தா உங்களுக்கு எதிராக நாங்கள் தாக்குதல் செய்வோம் அப்படின்னு சொல்லி IDF இப்ப அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஃபா பிரதேசங்கள்ல இருந்து சுரங்கப்பாதைகளுக்குள்ள இருந்து வெளியிறங்கின ஹமாஸ் தீவிரவாதிகள், அவங்க தீவிரவாதிகள் நான் சொல்லுவாங்க, இஸ்ரேல் அவங்களை நோக்கி நாங்கள் துப்பாக்கி சூடு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி இந்த 11 பேர் கொல்லப்பட்டதுக்குரிய காரணங்கள் உண்டாக இதை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் அவர்களினுடைய IDF-இனுடைய ஒபிஷியல் பேஜிலேயே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம என்ன பேசிக்கொண்டிருக்க முக்கியமான தகவல் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் இப்ப இந்த மஞ்சக்கோடு பிரதேசங்கள் இருக்காங்க தானே, இந்த பிரதேசங்கள்ல இருந்து ஹான் யூனிஸ் பிரதேசம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்களினுடைய கவச வாகனங்கள் கொஞ்சம் காசாவினுடைய உள்புறத்தை நோக்கி முன்னோக்கி சென்று கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் காசாவினுடைய உள்ளக வட்டாரங்களில் இருந்து இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற முக்கியமான தகவல்கள் ஒன்றாக எப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், எப்ப இந்த யுத்த நிறுத்தத்தை நம்ம மீறலாம் அப்படின்னு இஸ்ரேல் காத்து கொண்டிருக்கிற மாதிரியும் இஸ்ரேலினுடைய செயற்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அட் த சேம் டைம் ஹமாஸினுடைய முக்கியமான பொலிட்டிக்கல் பீரோவினுடைய மெம்பரான, அதாவது அரசியல் கட்டமைப்பில் இருக்கிற உறுப்பினர் ஒருவரான முகமது நஸ்ஸால் ரியூட்டர்ஸ் செய்தித்தளத்துக்கு பேட்டி ஒன்று அளிச்சிருக்கிறார். அதில் சில முக்கியமான கேள்விகள் அவரிடத்தில் கேட்கப்படுது. அதற்கு சில முக்கியமான பதில்களையும் அவர் முன்வைக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், காசா சம்பந்தப்பட்ட ஹமாஸினுடைய நிலைப்பாடு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நஸ்ஸாலுக்கிட்ட ரியூட்டர்ஸ் ஊடகவியலாளர் கேட்கவும் இருந்து அவர் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ யுத்த நிறுத்தம் இடம்பெற்று இருக்கிற இந்த காலத்தை இடைக்கால போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டங்களில் ஹமாஸினுடைய கையில தான் காசா இருக்கணும். காசாவினுடைய மறுசீரமைப்புக்கு வார 5 வருடங்கள் இன்னும் நமக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாம ஆக முக்கியமான கேள்வி ஒன்று, ஹமாஸினுடைய ஆயுத குறைப்பு எவ்வாறு அமையும், எப்போது அமையும், அது அமையுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இருந்து அவர் சொல்றார், ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடுவாங்க, ஆனால் போட மாட்டாங்க. எனக்கு தெரியாது அவங்க போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு அரசியல் ரீதியாக இருக்கிற ஒரு உறுப்பினர் தான். இருந்த போதிலையும் நான் உங்கள்கிட்ட மாதிரி சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நஸ்ஸால் கேட்கார், ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடுறேன்டா எப்படி போடணும்,
ஆயுதங்களை ஒப்படைக்கிறேன்டா யாருக்கிட்ட ஹமாஸ் ஒப்படைக்கணும்? காசாவில் வந்து வெளிநாட்டு படைகள் காசாவை ஆக்கிரமிப்பு செய்கிறதுக்கும் காசாவுக்குள்ள வெளிநாட்டு படைகள் காசா மக்களை ஆட்சி செய்கிறதுக்கும் ஹமாஸ் விடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிங்களா அப்படின்னு சொல்லக்கூட இதில் நமக்கு தெளிவாக விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடுவாங்க. அப்படி போடுறதாக இருந்தால் நேரத்துடைய பல வீடியோக்குள்ள நான் சொல்லியிருக்கேன், பாலஸ்தீனுக்கு ஒரு உறுதியானது முறையாண்மையை கொண்ட பாலஸ்தீனத்தினுடைய ஆர்மி உருவாக்கப்பட்டு அந்த ஆர்மி கிட்ட நாங்கள் எங்கட ஆயுதங்களை கொடுப்போம். அந்த ஆர்மியில் வந்து ஹமாஸினுடைய வீரர்களும் இருப்பாங்க, பாலஸ்தீனியத்தை சேர்ந்தவர்கள் தான். இப்போ நம்ம நாட்டினுடைய ராணுவத்தில் வந்து வேறு நாட்டு ராணுவம் வந்து ஜாயின்ட் ஆகி நம்ம நாட்டு ராணுவத்தோட இணைந்து பணியாற்றுறதுக்கு நாம விட்டுருவோமா? நம்ம நாட்டு ராணுவம் விட்டுருமா? விடாது. அப்படி இருக்கவே முடியாது. உலகத்தில் எந்த ஒரு இடத்துலையும் அப்படி கிடையாது. அதைத்தான் ஹமாஸும் சொல்கிறாங்க. ஹமாஸ் வந்து காசாவினுடைய கவர்மெண்ட், எங்களுடைய கவர்மெண்ட்ல எங்களுடைய ஆட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் அவர் நசல் வந்து இப்போ சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லாம. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமான விஷயம், அபு உபைதா கொல்லப்பட்டார் காசா சிட்டியில் நடந்த தாக்குதல்ல அப்படின்னு சொல்லி IDF அதாவது இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி உத்தியோகபூர்வமாக அறிவிச்சாங்க. நிறைய ப்ரோபகண்டா மீடியாஸ் அபு உபைதா கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்த போதிலையும் இப்போ காசாவில் இருக்கிற வட்டாரங்களில் இருந்து தகவல் கிடைச்சிருக்கு, அபு உபைதா உயிருடன் தான் இருக்கின்றார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் சொன்னேன், காசா சிட்டியில் நடந்த தாக்குதலில் அபு உபைதா அந்த இடத்துல தான் இருந்திருக்கார். அந்த இடத்துல அவருக்கு கையில் அடிபட்டிருக்கு, உடம்பின் வலதுபுறமாக கையில் கடுமையாக அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வலதுபுறம் காலையும் கடுமையாக அடிபட்டிருக்கு. அந்த இடத்துல பலத்த சேதத்துக்குள்ளாயிருக்கார் அபு உபைதா. இருந்த போதிலே ஹமாஸினுடைய மெடிக்கல் டீம் அவர் இடத்துக்கு போய் அவரை சிகிச்சை செஞ்சிருக்காங்க. இப்போ சிகிச்சை பலனளிச்சு கொண்டு வர நேரங்களையும் அவர் அவ்வளவு கஷ்டத்திலையுமே வந்து ஹமாஸினுடைய ஊடக பிரிவுக்கு, குறிப்பாக அல் கசாம் பிரிகேடினுடைய ஊடக பிரிவினுடைய எல்லாத்தையும் செஞ்சு கொண்டிருந்தது அவர் தான். அதாவது இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த யுத்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணமாக உபைதாவும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஊடகத்துறையில் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டான ஒருத்தர் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஹமாஸ் மொத்தமாக அந்த எக்ஸ்பர்ட்டானவரை வச்சிருந்தாங்க அபு உபைதாவை. அபு உபைதா அப்படிங்கிறவர் வந்து இந்த யுத்தத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஐரோப்பா நாட்டு மக்களுக்கு எல்லார வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஆக முதன்மை வகிச்ச ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். காசாவுக்குள்ள நடக்கிற இனப்படுகொலையில இருந்து குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருந்தாங்க காசாவில், கர்ப்பிணி பெண்கள் காசாவில் கொல்லப்பட்டு கொண்டிருந்தாங்க, பெண்கள் கொல்லப்பட்டு கொண்டிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே ஐரோப்பிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஐரோப்பிய மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போராடணும். ஐரோப்பிய மக்களினுடைய குரல் தான் காசாவுக்கான விடுதலையாக அமையும். ஆக அந்த மக்களுக்கு நாம நம்மளுடைய தகவலை, அதாவது காசாவுக்குள்ள இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் செய்கிற அத்தனை அக்கிரமங்களையும் கொண்டு போய் சேர்க்கணும். சரியாக கொண்டு போய் சேர்த்திருந்தார். அந்த கோவத்தில் எங்க அபு உபைதா இருந்தால் நாம் அவரை தூக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்ரேல் செயற்பட்டு கொண்டு வந்திருந்த போதிலையும் அபு உபைதா இறைவனினுடைய அருளோட உயிரோட தான் இருக்கார் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு காசாவினுடைய உள்ளக வட்டாரங்களில் கிடைச்சிருக்கிறதும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், அபு உபைதா கொல்லப்பட்டுட்டாருன்னு இப்பயும் இஸ்ரேல் நம்பி கொண்டு இருக்காங்களா? என்னடா அப்படித்தான் வேலை பார்த்து வச்சிருக்காங்க ஹமாஸ். அல் அரபி டிவியை பிடிச்சி அல் அரபி டிவிட்ட சொல்லிக்காங்க அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி அல் அரபி டிவிட்ட சொல்லிக்காங்க. பட் ஹமாஸ் இதுவரைக்கும் எந்த ஒரு இடங்களையும் அபு உபைதா இறந்துட்டார் அப்படின்னு ஹமாஸ் இதுவரைக்கும் சொல்லலை. அல் அரபி டிவி கிட்ட சொல்லி அல் அரபி அந்த நியூஸை இஸ்ரேலுக்கு பாஸ் பண்ணி இஸ்ரேல் அதை கன்ஃபார்ம் பண்ணி ஓகேன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இதான் உள்ளுக்கு நடந்திருக்கிற விஷயம். தொடர்ச்சியாக அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெஞ்சமின் நெத்தன்யாஹு மற்றும் யோவ் கேலண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ஸில் வந்து உலகம் பூராக எந்தெந்த நாடுகள் எல்லாம் ரோம் ஒப்பந்தத்தின் கீழே இருக்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ஸில் கைச்சாத்திட்டு உத்தியோகபூர்வமாக தங்களுடைய நாட்டுக்குள்ள சர்வதேச நீதிமன்றத்தினுடைய சட்டங்களை அமுல்படுத்தி இருந்த நாடுகள் இருக்குத்தானே, அந்த நாடுகளுக்குள்ள பெஞ்சமின் நெத்தன்யாஹு யோவ் கேலண்ட் ஆகியவங்க செல்ல முடியாது. குறிப்பிட்ட நாடுகளுக்குள் சென்றால் அவர்களை உடனடியாக கைது செய்வதற்கும் ICCயினுடைய தலைமையகம் பிடியாணை உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இருந்த போதிலும் இந்த பிடியாணை உத்தரவை வாபஸ் பெறுமாறு ICCக்கு இஸ்ரேல் சார்பாக மனு ஒன்றை சமர்ப்பிச்சிருந்த போதிலையும் ICC மீண்டும் அதை தூக்கி எறிஞ்சு போட்டு சொல்லியிருக்காங்க, நீங்க போர்க்குற்றம் செஞ்சவங்க, உலகத்திலே ICCயின் கீழே எந்தெந்த நாடுகள் இருக்கோ அந்தந்த நாடுகளுக்கு நீங்க எப்போ போனாலும் உங்க ரெண்டு பேரையும் அந்த நாடுகள் கைது செய்யும் அப்படிங்கிறத உறுதியாக இன்னைக்கு ICC சொல்லியிருக்கிறது. பெருத்த அவமானங்கள் ஒன்றாக பேசப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நேற்று ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வந்துச்சு. ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தின் கீழே அரபு நாடுகள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துச்சா இல்லையா? அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு தெரியாம இருந்துச்சு. பட் இப்ப ட்ரம்ப் சொல்லியிருக்க சவுதி அரேபியா அரபு நாடு ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் முழுமையாக கைச்சாத்திட்டு இஸ்ரேலை ஒரு தனி நாடாக
அமைக்கப் போகின்றது. அப்படி தனிநாடாக இஸ்ரேலை சவுதி அரேபியா அறிவித்தால் மற்ற எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக வந்து இஸ்ரேலை தனிநாடாக அறிவிச்சிருவாங்க. எங்களினுடைய நண்பன் சவுதி அரேபியா இருக்கும் வரைக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஆபிரகாம் ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டதற்குரிய மிக முக்கியமான காரணமே இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறான். இஸ்ரேல் உலகத்துக்கு மத்தியில் இஸ்ரேல் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் சவுதி இதுவரைக்கும் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கல. காசா யுத்தம் இடம்பெற்றதில் இருந்து இஸ்ரேலை தனி நாடாக சவுதி அரேபியா அறிவிக்கல. அது அறிவிச்சா பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக சவுதி அரேபியா அறிவிக்கல. பட் இப்போ அந்த யுத்த நிறுத்தம் முடிஞ்சு இப்போ இஸ்ரேலை தனி நாடாக சவுதி அரேபியா அறிவிக்கணும். இவ்வாறான பிளானிங்களை சவுதி அரேபியாவை வச்சு எல்லா காய்களும் நகர்த்தப்பட்டு கொண்டு இருக்கு. தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், நேற்று மாலை 5:30 இருந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் யுத்த நிறுத்தம் அமுல்படுத்தப்படுகிறது. தோஹா கத்தாரில் இன்னைக்கு பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது அறிவிச்சிருந்தவர் வந்து ஆப்கானிஸ்தானினுடைய அரசாங்கத்தினுடைய ஊடக பேச்சாளர் ஜபியுல்லா முஜாஹித் அறிவிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த நேற்று நான் அந்த செய்தி போட்டதுக்கு பின்னர் ஒரு மணித்தியாலத்துக்கு பின்னர் வந்து பாகிஸ்தானினுடைய இராணுவம் ஆப்கானிஸ்தானினுடைய பாக்டியா பிரதேசத்தில் பாரிய தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 8 கிரிக்கெட் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. நேற்று 3 பேர் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானினுடைய கிரிக்கெட் வாரியம் அறிவிச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு 8 பேர் அப்படிங்கிறது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் குழந்தைகள் உட்பட 17 பேர் மொத்தமாக உயிரிழந்திருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு எதிர்வினையாக வார மாதம் பாகிஸ்தானினுடைய மைதானங்களில் முத்தரப்பு கிரிக்கெட் சுற்று தொடரில் பங்கேற்கிறதுக்கு இருந்த ஆப்கானிஸ்தான் அணி நாங்கள் இனி பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. கொல்லப்பட்ட 8 பேருமே வந்து இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, அவங்க உள்நாட்டுக்குள்ள விளையாடுற கிரிக்கெட் பிளேயர், அதாவது அடுத்த கட்டம் அவங்களுடைய இன்டர்நேஷனல் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் கிரிக்கெட் வீரர்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நாமளும் இந்த இடத்துல பாகிஸ்தானினுடைய இராணுவத்துக்கு வன்மையாக கண்டிக்கும். நேற்று இந்த தாக்குதலை நடத்தினதன் பிறகு இன்னைக்கு மீண்டும் தாலிபான்களினுடைய, அதாவது ஆப்கானிஸ்தான் கவர்மெண்டினுடைய ஊடக பேச்சாளர் ஜபியுல்லா முஜாஹித் மீண்டும் ஒரு கருத்தொன்று வெளியிட்டிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு ரெடி ஆயிருந்தோம், நேற்றும் நாங்கள் யுத்த நிறுத்தத்தை அறிவிச்சிருந்தோம், நாங்கள் அமைதியின் பால் போகிறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் பாகிஸ்தானும் பாகிஸ்தானினுடைய இராணுவங்களும் எங்களுடைய மக்கள் மேலே கோழைத்தனமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு இன்று டோஹா கத்தாரில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரான், ரஷ்யா, சைனா இந்த 3 நாடுகளும் சேர்ந்து யுனைடெட் நேஷனுக்கு, அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கு முக்கியமான கடிதம் ஒன்றால் அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அணுசக்தி தடுப்பு ஒப்பந்தத்தில் இருந்து ஈரான் மொத்தமாக விலகி கொள்ளுது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஈரான் அணு ஆயுதம் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது இதுக்கு ஒரு அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அணு ஆயுதம் செய்யும் தருவாயில் ஈரான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம். பட் அநேகரினுடைய கருத்தின்படி ஈரானுக்கிட்ட நேரத்தோடைய வந்து அணு ஆயுதம் இருக்கு, பட் அதை வெற்றிக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அறிவிப்பினூடாக இந்த யுனைடெட் நேஷனுக்கு இந்த 3 நாடுகளும் சேர்ந்து அனுப்பிய கடிதத்தினூடாக ஈரானுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கலாம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லமாக இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய வீடியோக்களையும் ஏனையோர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் நீங்கள் தெரிஞ்சு கொண்ட மாதிரி தெரிஞ்சு கொள்ளட்டும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.